மா ஸ்டாப். ஏண்டா? அம்மா உனக்கு முன்னாடி எல்லாரும் தண்ணியை கொட்டி வச்சிருக்குமா, நீ காலை வச்சினா வழுக்கி விழுந்துருவ. உனக்கு பின்னாடி மேட் இருக்கு, அந்த மேட் எடுத்து அந்த தண்ணியில போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காலை வை. கடைக்கு தானே போற? ஆமாண்டா. வால் கிளாக் ஓடலன்னு நினைக்கிறேம்மா, ஒரு பேட்டரி ஒன்று வாங்கிட்டு வாங்க. டேய், மற்ற சத்தத்தெல்லாம் கேட்டு சொல்றேன், ஓகே. அன்னைக்கு அப்படிதான் குழால தண்ணி சொடுதுன்னு குழா மூட சொன்னேன். எப்படி இதெல்லாம்? எல்லாத்தையும் சத்தத்தை வச்சுதாம்மா சொல்றேன். எல்லாமே கரெக்டா இருக்கா? பெப்பர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குமா, போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். மா, 200 ரூபா நோட்டு வச்சிருந்தேனேம்மா, 3 20 ரூபா நோட்டு தான் இருக்கு, ஏதாவது எடுத்தியாம்மா? மா, என் பர்ஸ் எங்கம்மா? ஏமா வெச்ச இடத்துல இருந்து எடுக்கிற? வெச்சது வெச்ச இடத்துல வைக்கலாம்ல? மா மா, ஏமா கேட்டுட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டேற? என்னமா ஆச்சு? ஏமா அழுவுற? என்னம்மா அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்றியாமா? ஆனா நீ ஃபீல் பண்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான்மா. என்ன மாதிரி ஒரு குருட்டு பையனை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிய, ஆனா நீ எல்லாம் என்னை வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கியம்மா. நீ எல்லாம் ஃபீல் பண்ணலாமா? நீ எல்லாம் கெத்துமா? மா, ஒரு ஆம்பளைக்கு உடல் வலிமை தான் அதிகமா இருக்கும், மன வலிமை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஒரு பொண்ணுக்கு மன வலிமை ரொம்பவே அதிகமா இருக்கும்மா. நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா. ஒரு பொண்ணு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்மா. நீ ஆக்குறவம்மா, எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா. சந்தோஷமா இருமா. ஹாப்பி உமன்ஸ் டேம்மா. தேங்க்ஸ்டா. இனிமே நான் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன்டா. சரிம்மா, அப்படிதான் இருக்கணும் எப்பவுமே. சரிடா. சரி, வரவா? பர்ஸை வேற காணும். சரி, நானே தெரிகிறேன். மா, அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஃபீலிங்ல இருக்கிறதுனால வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ், இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி எல்லாம் போடாதம்மா. அதெல்லாம் போறதும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தாம்மா அதை சால்வ் பண்ணோம், பாக்குறவங்க அதை சால்வ் பண்ண மாட்டாங்க. சரிடா சரிடா. சரி, வரவாம்மா? மா, நம்ம அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. மா, ஏமா அழுதுட்டு இருக்க? என்னமா ஆச்சு? டேய், அரிசி டப்பாலையும் பருப்பு டப்பாலையும் காசு வச்சிருந்த காணும்டா. அதுவும் 10 லட்சம் ரூபாய். என்னமா சொல்ற? அது நம்மளது கூட கிடையாதுடா, கொடுத்து வச்சிருந்தாங்கடா ஒருத்தரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. உங்களுக்கு 2 நாள்ல நான் காசு தரணும்டா. நான் வச்சு 1 வாரம் ஆகுதுடா. நான் இப்பதான்டா பாக்குறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. வச்சு 1 வாரம் ஆகுதா? என்னமா சொல்ற? இந்த 1 வாரத்துல எவ்வளவு பேர் வந்தாங்க போனாங்க? யாருன்னுமா போய் கேக்குறது? ஒண்ணுமே புரியலையம்மா. சரி, அழாதம்மா, கண்டுபிடிக்கலாம். சரிம்மா, அழாதம்மா, கண்டுபிடிச்சிடலாம்மா சீக்கிரமா. நீ போய் உக்காருமா, நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த 1 வாரத்துல நம்ம வீட்டுக்கு யார் யார் வந்தா? சாரி மச்சான், அடிபட்டுச்சான்னு. போதும்டாப்பா, இரு முட்டை சாப்பிட்டு வரேன். மச்சான், டம்ளர் எதனா இருக்குமாடா? என்னடா காலையே ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மச்சான், தண்ணி குடி தான்டா கேட்டேன்.
மச்சான் கிச்சன்ல தான்டா இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுறா. சரிடா. இருக்கும்னு நினைக்கிறேன் மச்சான். இருடா எடுத்துட்டு வரேன். உள்ள கிச்சன்ல தானே இருக்கும், நான் எடுத்துக்கிறேன், நீ கஷ்டப்படாத. ஓ நீ எடுத்துக்கிறியா? சரி ஓகேடா, எடுத்துக்கோ. வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்களாமா? நல்லா யோசிச்சு பாருமா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்கம்மா. கண்டிப்பா வரேம்மா. சரி அம்மா, ஒரு 2 நிமிஷம் இருங்கம்மா, பால் மட்டும் இல்ல வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பரவாயில்லம்மா, நாங்க இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். சொல்லுங்க. பரவாயில்லம்மா, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். நாங்க நிறைய சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ஆமாம்மா, நிறைய சாப்பிட்டு வந்துருக்கோம். 2 நிமிஷம் தான்மா, உட்காருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் துணி துவச்சிட்டு இருக்கேன், கேக் அங்கே வச்சுட்டு போறியாம்மா? யோசிச்சு பார்த்ததுல யாருன்னே கெஸ் பண்ண முடியலையம்மா. யாருன்னுமா போய் சொல்றது? இந்த ஒரு வாரத்துல வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. யார்கிட்டன்னு போய் கேட்கறது? இந்த காசு எப்படி உங்ககிட்ட வந்தது? இது யார் காசு? ஒரு 10-20 பேர் செலக்ட் பண்ணி காசு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஆபீஸ்லயும் வீட்லயும் அடிக்கடிக்கு ரைடு நடக்கும்டா, அவங்க அக்கௌண்ட்லயும் வச்சுக்க முடியாது. அந்த 10 லட்சம் ரூபாய் எத்தனை போய் கொடுத்தா ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அந்த காசு தான் தொலைஞ்சு போச்சு, அதுதான் இது. ஏய், அது இல்லீங்களா வந்த காசுடா, அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா அவங்களும் நம்மளும் சேர்ந்து மாட்டுவோம். இது காணும் சொன்னா நம்மள நம்ப மாட்டாங்கடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஹலோ, காசா? வாங்கிக்கங்க, என்கிட்ட தான் இருக்கு. ஓ, ஒரு நாளைக்கு முன்னாடியே வேணுமா? சரிங்க சரிங்க, வாங்கிக்கங்க. சரிங்க சரி. யாருமா? டேய், காசு கேக்குறாங்கடா. எப்பவுமே ஒரு டேட் சொல்லுவாங்க, ஆனா இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே கேக்குறாங்கடா. ஒரு நாளைக்கு முன்னாடி காசு கேக்குறாங்களா? புரியுதேம்மா. இது பெட் ஸ்மெல்லு வருது. இது பிளட்டே தான். ஐ திங்க் இவன் தாம்மா எடுத்துருக்கணும். காசு எடுக்கும் போது தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். உனக்கு எதாவது ஐடியா இருக்காம்மா? டேய், ஆமாண்டா, யாருன்னா காசு எடுத்தாங்கன்னா கை கட்டா வர மாதிரி 4-5 பிளேடு போட்டு வச்சிருக்கேன்டா நானு. அந்த பிளேடை கொஞ்சம் குடுமா. ஏய், இந்தாடா, பாத்து புடி. பிளேடு பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குமா. ஒன்று அடிப்பட்டவங்க கையில் பேண்டைடாவது போட்டிருக்கணும், இல்லை அடிப்பட்ட தழும்பாவது இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, வச்சாலும் சரி, ரைட் சைடு கை தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி எடுத்தவங்க ரைட் சைடு கையில் கண்டிப்பாக அடிபட்டிருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள சொல்கிறேன், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் எடுத்திருக்காங்க. அம்மா, இந்த பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னியே, அவங்க எப்படிப்பட்டவங்க? எப்போ கல்யாணம் அவங்களுக்கு? அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பு தான்டா. அவங்க நாளைக்கு காலைல கல்யாணம்டா. அவங்களெல்லாம் போய் எப்படிடா கேட்கறது? நீ சொல்றதும் கரெக்டு தான்ப்பா. நம்ம நாளைக்கு காலைல அவங்க கல்யாணத்துக்கு போகலாம். அவங்களா இருந்தாங்கன்னா வேற விதமாக அவங்கள லாக் பண்ணலாம். ஒருவேளை அவங்க இல்லைன்னா வீட்டுக்கு வேற யார் யார் வந்தது? டேய், உன் ஃப்ரெண்ட்ஸுடா. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸுன்ற? யாரை போய் என்ன சொல்ற? அவங்க நான் இப்படி இருக்கிறதே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? எங்கேயாவது போனால் கூட என்னை செலவு பண்ணலாம் விடவே மாட்டாங்க. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்களாம் வேற மாதிரிம்மா. அவங்கள பற்றிலாம் அப்படிலாம் யோசிக்காத. அவங்களாம் வாய்ப்பே இல்லைம்மா. அப்படிலாம் யோசிக்க நினைக்கிறதே தப்புமா. நான் ஒன்றும் சொல்லலை. ஒருத்தங்க கேக் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னியே, அவங்க எப்படி? டேய், நல்ல டைப்புடா. அவங்களெல்லாம் அப்படிலாம் சொல்லாத. ஐயோ, வேற யாரு தாம்மா அப்போ? இவங்க இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லைன்ற ஒன்றுமே புரியலம்மா. இரு, நான் ஃபஸ்ட்டு போய் அந்த தூக்க பார்க்குறேன். அந்த காசு வச்சு தூக்க ஏதாவது ஐடியா கிடைக்கும். இந்த இடமாம்மா இது தூக்கா?
மா ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம்மா. வாடா தனுஷே, டேய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மாப்பிள்ள. சரி உனக்கு தான் விபூதி எடுத்துட்டு வந்தேன். மச்சான், உன் நல்ல மனசு நீ நல்லாவே இருப்படா எப்பயுமே. தேங்க்ஸ் மச்சான். உனக்காக தான் மச்சான் போயிட்டு பாலாஜியை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக உன்னை பார்க்க எங்கே வரேன் மச்சான். நான் கரண் எங்க? வருவான்டா, வர சொல்லியிருக்கேன்டா. வரட்டும்டா, உட்கார்றா. இந்த வரேன்டா. இந்தாங்கடா சாப்பிடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சைலண்டா இருக்கீங்க. போன் நோண்டிட்டு இருக்கீங்களா? ஏய், என்னை பார்க்க தானே வந்தீங்க, என்கிட்ட பேசாம போனை நோண்டிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? பா வெஸ்டண்டா பா. மேலே போகலாமா? ஆமாண்டா, போலாம்டா. சரி போலாம்டா. மச்சான் தனுஷ் நல்லா இருக்கான். மச்சான் பாலபடி. He is not a blind. He is devil. மச்சான் இங்கே வெயிட் பண்ணுங்க, தண்ணி தாகமா இருக்கு, போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. இங்கே இருங்க, வந்துடுறேன். மச்சான் வா மச்சான். ஏய் மச்சான், எல்லாரும் மேல தாண்டா இருக்காங்க, மேல போய் இதை வந்துடுறேன். சின்ன வேலை இருக்கு, முடிச்சு. ஆனா போனை கொடுத்துட்டு போ, அங்க போய் போனை நோண்டிட்டு இருப்பீங்க. இருடா வந்துடுறா. சரிடா. அவுரியாரா மூணாவதா ஒரு ஆளு, கரணை வேற காணோம். அவன் எங்க போனா? நம்ம கர்ணோட பிசினஸ் பார்ட்னர்ரா. ஆமா, எங்களை மேல இருக்க சொல்லிட்டு நீ வந்து கீழே உட்காந்துட்டு இருக்க. நீங்க பண்ணி வச்ச வேலை அப்படிரா. சரி, வீட்டுல இருந்து எதுக்குடா காசு எடுத்தீங்க? ஏன்டா எடுக்க போறோம்? அடிக்கடி வீட்டுக்கு கொண்டு போறதால எங்க மேல திருட்டு பழி கட்டுறியாடா? சே, A to Z உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா உங்கள்கிட்ட வந்து கேட்கறேன். உங்களை எவ்வளவு நம்பினேன், ஏன்டா இப்படி பண்ணீங்க? கன்ஃபார்மா சொல்றேன், நீங்க தான் காசு எடுத்திருக்கீங்க. ஆமாண்டா, நாங்க தாண்டா எடுத்தோம். ஆமா, நீ குருடனாச்சே, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்சனா, மச்சான் ஒரு போத சாப்பிட்டு வந்தேன், இருந்தாலும் லைட்டா பசிக்குது. உள்ள ஸ்நாக்ஸ் தான் இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன் மச்சான். இருடா எடுத்துட்டு வரேன். மச்சான் மச்சான் உள்ள கிச்சன்ல தான் இருக்கும், நான் எடுத்துக்கிறேன். நீ கஷ்டப்படாத. நீ எடுத்துக்கிறியா? சரி ஓகேடா. மச்சான் நீங்க டிவி பார்த்துட்டு இருங்கடா, எனக்கு தூக்கம் வருதுடா, நான் போய் தூங்குறேன்டா. பெரிய டப்பாவாகுது, இதுல தான் அதான் இருக்கும் கண்டிப்பா. இருக்கு. டேய் எடுத்துக்கலாம்டா, காசு யார் எடுத்தோம் தெரியாதுடா. டேய் வேணாடா, மாடி பண்ணா. எடுத்துக்கலாம்டா, நம்ம மேலே சந்தேகம் வராது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம நம்புவோம். பிளேடு ஏன்டா இதுல போட்டு வச்சது? டேய் இந்த டப்பாலையும் காசு இருக்குடா. எடு. காசு எடுத்தது மட்டும் இல்லை, மாட்டாமல் இருக்குன்னா 3 பேர் அக்கௌண்ட்டு பிரித்து போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? சரிடா. சரிடா, பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் எழுந்த உடனே சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். அப்பதான் நம்ம மேல டவுட் வராது நமக்கு. கரெக்ட் கரெக்டா. சொல்றா. சரிடா, பார்த்து போங்க. பாய்டா. சரிடா, அப்புறம் வாங்க. ஏய், நம்ம கிட்ட தெரியாம கூட வாய் விட்டுறக்கூடாது, அப்புறம் மொத்தமா மாட்டிருப்போம். இந்த காசும் நமக்கு கிடைக்காம போயிடும். இவன் தான் கண்டிப்பா எடுத்துருவான் காசு. பிளேடு பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குமா. ஒன்று அடிப்பட்ட உங்கள் கையில் பேண்டைடாவது போட்டிருக்கணும், இல்லை அடிப்பட்ட தழும்பாவது இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். வாடா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மச்சான்.
இரு, நான் ஃபர்ஸ்ட் போய் அந்த தூக்க பார்க்குறேன். அந்த காசு வச்சு தூக்க ஏதாவது ஐடியா கிடைக்கும். காசு எடுத்த பேசலாமா? டேய், உன்னை 2 தட்டு தட்டினா யார்கிட்டயும் சொல்ல மாட்டான்ல, தட்டிடலாமா? உன் காசு எங்கிட்ட தானே இருக்கு, தரவே முடியாதுடா. முடிஞ்சா வாங்கிக்கலாம். என்னடா என்கிட்ட காசு தரது? நான் எப்பயோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இந்தாம்மா ஃபோனு, இது என் ஃப்ரெண்ட்ஸோட 3 பேரோட ஃபோனுமா. இவனுக்கு தான்மா நம்ம வீட்டில் இருந்து காசு எடுத்துருக்கானுங்க. காசு எடுத்து அவனுங்க அக்கௌண்ட்டில் வேற போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மச்சான், உன் ஃபண்டு அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. ஓகேயா? சீக்கிரம் அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வழியை மட்டும் பார். கையில் ஃபண்ட் வச்சுருக்கிறது சேஃப் கிடையாதுடா, சீக்கிரம். இப்போ என்ன பண்ணலாம்? இவனுங்க அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா. 1 or 2 hours நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் சொல்கிறத மட்டும் பண்ணுமா. பாஸ்வேர்டு சொல்லு. சூப்பர்மா, நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணிட்டேன். நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு நீ வெளியே போயிட்டு வரியா? ஒரு வாட்டி கமிஷன் வருதுன்னு இதெல்லாம் பண்ணாது, சரியா? சரிடா, இனிமே பண்ண மாட்டேன். உங்களெல்லாம் என் ஃபேமிலியில் ஒருத்தங்களாம் நினச்சேன்டா. நீங்களே இப்படி பண்ணுவீன்னு கொஞ்சம் கூட நினைக்கலடா. உங்களெல்லாம் பார்த்து பார்த்து வச்சிருந்தேனாடா. இனிமே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காதீங்கடா. எனக்கு தான் கண்ணு தெரியாது, அதனால தானே இப்படி பண்ணீங்க. கிளம்பி போங்கடா. உங்க போன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. இனிமே என் பக்கம் கூட வந்துடாதீங்க. போங்கடா. காசு பணத்தை என்னைக்கு வேணா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தப்பு பண்ணி அவங்கள இழந்துடாதீங்க.